வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். திரு விஜய் நிரூபித்திருக்கிறார். அதே நேரம் இன்று பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பேசப்பட்ட விஷயங்கள் இதுவரை இந்தியாவினுடைய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை சொல்லப்படாத குற்றச்சாட்டுக்கள், எழுப்பப்படாத சந்தேகங்கள் அவையெல்லாம் இன்று பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் பதவி தருவதாகவும் வாரிய தலைவர் பதவி தருவதாகவும் கூறி அதிமுகவினுடைய ஒரு பிரிவினரை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இதுவரை முன் எப்போதும் சந்தித்து இப்படி வெளிப்படையாக ஆதரவு கோரியதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் முகத்தை மூடிக்கொண்டெல்லாம் இந்த விஜய் சென்று சந்திக்க மாட்டான் என்று பதவியேற்பு விழாவின் போது திரு விஜய் பேசிய பேச்சை கோடிட்டு காட்டி தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு முகத்தை மூடிக்கொண்டு வந்தது யார் என்று கேள்வியை முன்வைத்திருக்கிறார். குதிரை பேரம் நடந்திருப்பதாக எழுந்திருக்கக்கூடிய, பேசப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இந்த அரசும் முதலமைச்சர் விஜயும் ஜோசப் விஜயும் பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது தூய ஆட்சி என்று கூறினார்கள். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கும் ஆட்சியாக இருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நிராகரித்து இது குதிரை பேரம் நடத்தக்கூடிய ஆட்சி அல்ல, இது குதிரை வேகத்தில் ஓடக்கூடிய ஆட்சி என்று பேரவையிலேயே பதிலளித்திருக்கிறார் திரு ஜோசப் விஜய், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ் குப்புசாமி பங்கேற்கிறார். திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி, மற்றொரு அரசியல் விமர்சகர் திரு தூத்துக்குடி செல்வம், நாம் தமிழர் கட்சி சார்பில் முனைவர் நத்தம் சிவசங்கரன், தாவேகா சார்பில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுத்தது சத்தியம் தொலைக்காட்சி. ஆனால் முறையான செய்தி தொடர்பாளர்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்னும் அறிவிக்கப்படாத காரணத்தினால் தாவேகா தரப்பில் இருந்து யாரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒருதலைபட்சமாக செல்கிறது என்ற ஒரு தோற்றம் பார்வையாளர்களுக்கு ஏற்பட்டால் அதற்கு எந்த வகையிலும் சத்தியம் தொலைக்காட்சி பொறுப்பாகாது என்பதை மிகுந்த பணிவோடு சொல்லிக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். 4 பேருக்குமே வணக்கம் சார். வணக்கம். முனைவர் சிவசங்கரன், வணக்கம். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? சார், நிறைய அரசியல் வரலாற்றை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க, நல்ல நிறைய படித்தவர் நீங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. 144 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது தாவேகா. இன்னைக்கு பேசப்பட்ட விஷயங்கள் குறித்த உங்களுடைய பார்வையை நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். புதிய அரசாங்கத்துக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் புதிய அமைச்சரவைக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு நாகரிகமா இருக்கு நினைக்கிறேன். எங்களுடைய தரப்பா நாங்க என்ன பேசிக்கிறோம்னா, இவர்களுடைய எடுத்த உடனே அண்ணன் விஜயனுடைய அணுகுமுறை என்பது ரொம்ப நாகரிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ரொம்ப நாகரிகமா இருக்கு, ரொம்ப நாகரிகமான நபர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா பிறகுதான் தெரியுது அவரும் இந்த திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர் போலதான் இருக்கிறார் அண்ணன். நாங்க என்ன நினைச்சோம், ஒரு 6 மாதம் அவரை நம்ம விமர்சிக்காம இருக்கோம். 6 மாதம் நம்ம விமர்சிக்காம அவருடைய போக்குல, அதாவது அந்த அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு போகுது அதற்கு ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு கேப் விடணும். ஒரு 6 மாசம்னாச்சும் அவங்களுக்கு ஒரு பிரீத் பண்றது, ஒரு பிரீத்திங் டைம் சொல்லுவோம், ஒரு பூச்சி விடுறது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா புதிய அமைச்சரவை, புதிய எம்எல்ஏக்கள், புதிய கட்சி,
அப்ப அவங்களுக்கு ஒரு 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 பிடிமானம் வேணும். ஏன்னா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான வழிகாட்டுதல் இருக்காது. அப்ப அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனால் அவர்கள் யாரு வழிகாட்டுறாங்க என்னன்னு தெரியல. அவருடைய வழிகள் அனைத்துமே தவறான முறையில் போறதா தான் நாங்க பாக்குறோம். நாங்க திரும்பவும் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் தோத்து போயிட்டோம், விஜய் என்ன ஜெயிச்சிட்டாரு, தாவேக்காவை எப்படியாவது குறை சொல்லும், அது எங்களுடைய நோக்கமே கிடையாது. நாங்கள் நாகரிகமான பிள்ளைகள், நாங்கள் பிரபாகரனுடைய பிள்ளைகள், சீமாவுடைய தம்பிகள். நாங்க என்ன நினைக்கிறோம், புதிய அரசு, புதிய எம்எல்ஏக்கள், அனுபவம் இல்லாத நபர்கள் எல்லா பேரும் வரட்டும். நாளைக்கு நாங்கள் அப்படி போனாலும் எங்களுக்கு சிறு தடுமாற்றம் இருக்கு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அவர்கள் வரணும், இன்னும் கத்துக்கிறோம், நிறைய பேசணும். ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன், பயிற்சி எடுப்பதற்கு ஒலிம்பிக்ல போய் நம்ம பயிற்சி எடுக்க முடியாது. நான் ஓட்டப்பந்தயத்துல பயிற்சி எடுத்துட்டு ஒலிம்பிக்ல போய் பயிற்சி எடுக்க முடியாது. அவர்கள் சட்டசபைக்கு வந்துட்டாங்க, ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க, எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க, அமைச்சர்கள் ஆயிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், அதற்கு முன்னாடி அனுபவத்துல இருக்கிறவங்க இன்னும் படிப்படியா இவங்க கத்துக்கிறோம். அது அனுபவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பேச்சுக்களை கேட்டு சிறப்பா வழி நடத்தணும். நான் இனிமேல் தான் கத்துக்கிட்டு நடத்தி சொன்னா குறைஞ்சபட்சம் அவர்கள் கத்துக்கிறது ஒரு 10 வருஷம் ஆகும். அப்ப 10 வருஷம் தமிழ்நாடு மக்களுடைய நிலை, சட்டசபையினுடைய நிலை, மக்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், புரியுங்களா? அப்ப நம்ம என்ன பேசுறோம், அவங்கள்ட்ட நம்ம சொல்ல வருது, ஐயா நீங்க பழகுவதற்கான இடம் சட்டசபையோ தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வும் கிடையாது. நீங்க அதிகாரிகளுடைய வழியை கேட்பீங்களோ அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனியருடைய அட்வைஸ் கேட்கறீங்கன்னு தெரியாது. நாங்க சொல்ல வருவது, உங்களுடைய அணுகுமுறை நாகரிகமாவும் இருக்கணும், அதே நேரத்துல மக்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கணும். இன்னைக்கு திமுக அரசு 5 வருஷம் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செஞ்சோ அந்த கொடுமைகளுக்கு மாற்றா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நீங்க நல்ல செய்யணும். நான் சொல்றது முதல் நாள்ல இருந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். அதை நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களை குறை சொல்வது எங்களுடைய நோக்கம் இல்ல. உங்களுக்கு மூச்சு விடுவதற்கு உங்களுக்கான இடம் கண்டிப்பா தேவைப்படுது, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதே நேரத்துல இந்த குதிரை பேரம் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்திலையுமே தாவேக ஆரம்பத்துல இருந்து தவறு செய்யுது அப்படிங்கிறத வெகுஜன மக்களுடைய பார்வையிலிருந்து நாங்க பாக்குறோம். வெறும் அரசியல்வாதியா மட்டும் இல்ல, வெகுஜன மக்களே பேசிக்கிறது என்னன்னா, ஏன் இவர்கள் எடுத்தோடனே காங்கிரஸோட ஆதரவு கேட்டாங்க, ஏன் காங்கிரஸ் ஆதரவு இருக்கணும், ஏன் ஒரு கூட்டணி ஆட்சின்ற மாதிரி போய் வந்து ஆளுநரை போய் பார்த்திருக்கணும், இப்படின்றதுல இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது. என்னைக்கு அவங்க காங்கிரஸை தொட்டாங்களோ அதுல இருந்துதான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறதா நாங்க பாக்குறோம். ஆகவே இதற்கு பிறகு நடந்த தவறுகளை எல்லாம் தாண்டி அரசியல் மாண்போடு இப்ப நீங்க வடநாட்டுகள்ல போய் பாத்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் போய் பாத்தீங்கன்னா அங்க அரசியல் நாகரிகத்தோட இருப்பாங்க, எதிர்த்த கட்சிகளா இருப்பாங்க, எதிர்த்த கட்சியுடைய தலைவர்களா இருப்பாங்க, நேருக்கு நேரம் போதிக்கிட்ட தலைவர்களா இருப்பாங்க தேர்தல் களத்துல. ஆனால் தேர்தல் களம் முடிஞ்ச உடனே நாகரிகமா பேசிக்கிறாங்க, வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க, சந்திச்சுக்கிறாங்க, வெற்றியோட இதை வந்து பரிமாறிக்கிறாங்க. அதே மாதிரி இருந்தால் தமிழ்நாடும் இருந்தால் சரியா நினைக்கிறேன். ஐயா கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவும் அந்த இடத்தை வந்து இல்லாமலே பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு இடமே, அப்படி ஒரு கலாச்சாரமே தமிழ்நாட்டில் இல்லாம பண்ணிட்டாங்க. அந்த கலாச்சாரத்தை அண்ணன் விஜய் அவர்கள் கொண்டு வரவேன்னு நினைக்கிறோம். நாங்க அப்படிதான் அண்ணன் சீமான் வீட்டுக்கு வந்தது, ஐயா வைகோ சந்திச்சது, அன்புமணி ராமதாஸ் சந்திச்சு, இதெல்லாம் வந்து நாங்க அப்படிதான் பாக்குறோம். அதே மாதிரி ஐயா எடப்பாடி சந்திச்சிருக்கணும். நீங்க இந்த ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலமாக வரக்கூடிய நபர்களை நீங்க போய் சந்திக்கிறீங்கன்னா அங்கதான் உங்களுடைய நேர்மை வந்து கேள்விக்குறியாக்கப்படுது. நீங்க உண்மையானவர், நேர்மையானவர் எல்லாமே சொல்றீங்க, சரி நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எப்படி உங்களுடைய செய்திகளை நிரூபிக்கீங்க, உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி நிரூபிக்கீங்க? அப்ப நீங்க போய் ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியை பிளவுபடுத்தி அந்த பிளவுவாத நபர்களை போய் நீங்க போய் பாக்குறீங்கன்னாக்க அந்த இடத்துலயும் உங்களுடைய உண்மைத்தன்மை என்பது கேள்விக்குறியாக்கப்படுதா மக்கள் பாக்குறாங்க. இது எங்களுடைய கேள்வி மட்டுமல்ல, மக்களுடைய பார்வையா நாங்க அதை பிரதிபலிக்கிறோம். செல்வம் சார் வணக்கம். செல்வமனே வணக்கம். செல்வமனே, ஆமா, நீங்க மெஜாரிட்டியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் விஜய் வந்து அலைய விட்டது ஆளுநர் மாளிகை சார். கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், ஆமா இதெல்லாம் நாம பார்த்தோம். அவர் என்ன 18-20 ஆதரவோடு தான் போனாரு. கடைசியில இன்னைக்கு பார்த்தா சட்டமன்றத்தில் அது 144 ஆயிடுச்சு. 120, 24 பேர் அதிகமா இருக்கிறது சார். திரு இபிஎஸ்னுடைய குற்றச்சாட்டு இருக்குல்ல, திரு இபிஎஸ்னுடைய குற்றச்சாட்டு சார், சட்டமன்றத்தில் பேசப்படாம வெளியில பேசக்கூடிய விஷயங்கள் குறித்து நான் பேச விரும்பல. ஏன்னா புரளிகள் நிறைய பேசலாம், என்னென்னமோ பேசலாம், யார் வேணா எது வேணா பேசிக்கலாம். ஆனா அவையில் இன்று பேசப்பட்டது சரித்திர பதிவாகி இருக்கிறது. இது காலம் கடந்தும் நிற்க போகக்கூடிய ஆவணமாக மாறிடுச்சு. நீங்க அமைச்சர் பதவி தரேன்னு ஆசை காட்டியிருக்கீங்க, வாரியம் தரப்போறேன்னு நீங்க ஆசை காட்டியிருக்கீங்க. நான் இப்பவும் சொல்றேன், சி.வி. சண்முகம் வெளியில நின்று திரு எடப்பாடி பழனிசாமி மீது பேசப்பட்ட விஷயம் குறித்து எனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டு. ஆனா இன்று அவைக்குள் பேசப்பட்டது பதிவாகி இருக்கிறது. அதனால நீங்க ஒரு நெடிய அரசியல் பயணத்தில் இருந்த ஒரு நபர், அதனால இப்படி ஒன்று நடந்திருக்க கூடாதா சட்டமன்றத்தில்? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் அண்ணன் அரவிந்தாட்சன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சரி, அதாவது அண்ணா கொஞ்சம் எக்கோ அடிக்க சொல்லிருங்க. குறைங்க பேசலாம். அதாவது
தமிழக வெற்றி கழகம் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய வழக்கறிஞராக வரல. ஒண்ணு. அதே நேரத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 17வது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது தனிப்பெரும் கட்சிங்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். கரெக்ட். இதுல தமிழக வெற்றி கழகத்தை திரு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் முதல்ல அழைச்சிருக்கணும். அமைச்சரவை நீங்க அவங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆளுநர் அதில் தவறு செய்திருக்கிறார். ஆளுநர் தன்னுடைய அதிகார அத்துமீறலை செய்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டு. சரி, அது ஒரு பக்கம். ஆளுநர் செய்த தவறு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தம்பி சிவசங்கரன் சொன்னாங்க பாருங்க, காங்கிரஸ் எப்படி ஆதரவு கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி. இதெல்லாம் மற்றவர்கள் சொல்றதுக்கு நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா அவங்க கிட்ட இருக்கிறது 108. அதுல அவருடைய விஜய் அவருடைய இன்னொரு தொகுதி ராஜினாமா பண்ணா 107 இருக்கு. 107க்கு போக இன்னும் 11 இடங்கள் தேவைப்படுது. ஓகே. அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு யார் போஸ்ட் போல் அலைன்ஸ், அதாவது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய கூட்டணி. இது நிறைய இடங்கள்ல நிறைய அதுக்கு முன்னுதாரணங்கள்ல பல கட்சிகள் இருக்கு. ஆமா, அதாவது 2006 டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற போது திமுகவிற்கு 96 இடங்கள் தான் இருந்தது. அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து பொது உடைமை இயக்கங்கள்லாம் சேர்ந்துதான் கலைஞர் ஒரு சிறுபான்மை அரசை, இன்னும் சொல்ல போனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை மைனாரிட்டி அரசுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு ஆட்சி அமைச்சாரு. அதுக்கான முன்னுதாரணம் இருக்கு. அண்ணே, ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும்தான் சார். அன்னைக்கு அவங்க அது கூட்டணியிலே இருந்தாங்க சார். நான் கொஞ்சம், அதாவது கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது கூட்டணிக்கு தேர்தலுக்கு பிறகு இணக்கமாக வருகிறார்கள். ஒண்ணு. ஆமா, அதுக்கு பிறகு திமுக கூட்டணியில இருந்த திரு விஜய் அவர்கள் அவருடைய பெருந்தன்மை காரணமாக அல்லது சாமர்த்தியம், அரசியல் தந்திரம், ராஜதந்திரம் எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க, அவர் எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தது ஒரு வகையான ராஜதந்திரம், நாகரிகம். இப்படி எப்படி வேணாலும் வச்சிருக்கு. ஒருவருடைய பார்வையில ராஜதந்திரமா இருக்கும், இன்னொரு பார்வையில அது நாடகமா தெரியும், இன்னொரு பார்வையில அது பெருந்தன்மையா தெரியும். ஆனா எப்படினாலும் சரி, இன்றைக்கு திமுக வெளிநடப்பு செய்ய வேண்டிய நிலை ஒண்ணு. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக அணியில் வெற்றி பெற்ற கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க 4 பேரும் அப்சைன் பண்ணிருக்காங்க, ஏதாவது விலகி இருந்திருக்காங்க இந்த வாக்கெடுப்பு கலந்துக்கிடாம. அதை விட நேர் எதிர் கொள்கையில இருக்கிற பாரதிய ஜனதாவும் விலகி இருக்காங்க. இதெல்லாம் திரு விஜய் அவர்களுடைய சாமர்த்தியம் அல்லது ஏதோ வகையான அன்புமணி ராமதாஸை பார்த்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாக்கெடுப்பில் இருந்து விலகி இருந்திருக்கலாம். அது ஒரு பக்கத்துல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்திருக்கலாம் என்று நாம் தமிழர் தம்பி சிவசங்கரன் சொன்னதுல நான் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரை பார்க்க வேண்டும், யார் எனக்கு இணக்கமாக இருக்கிறார்கள், திரைமறைவில் யார் யார் எனக்கு எதிராக இருந்தார்கள் என்பது எனக்கு தான் தெரியும். அந்த வலியும் வேதனையும் அல்லது தேவையும் தேவையில்லை என்பதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் தவிர மற்றவர்கள் முடிவு செய்யறதுல நியாயம் கிடையாது. ஒண்ணு. சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு வார்த்தை கடுமையா சொன்னாரு. கடத்தல் நடத்தி ஒரு எம்எல்ஏ கடத்திட்டாங்க அப்படிலாம் சொன்னாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை யாரு கடத்தல, அவரே வெளிப்படையா நேற்றைக்கு பதவியேற்பு விழாவில் அத தொடக்க உரையிலே சொன்னார், நான் நேற்று ஆதரித்தேன், இன்று ஆதரிக்கிறேன், நாளை ஆதரிப்பேன் சொல்லிட்டாரு. அதனால யாரை கடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி பிளவுபட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதிமுகவுக்கு 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அந்த 47இல் 25 பேர் ஒரு குழுவாக பிரிந்திருக்கிறார்கள். ஓகே. இதுல கொரோனா உத்தரவு அதெல்லாம் சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனாவை நியமிக்கிறது இந்த 47 உறுப்பினர் சேர்ந்துதான். இதுல நான் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டாரே தவிர
அவர் பெருசா ஒன்னும் திரு விஜய் அவர்கள் இந்த விஜயை நான் விமர்சிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு, அது காலங்கள் வரும் பண்ணலாம். ஆனா அதே நேரத்துல இந்த நேரத்துல எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. திமுக நண்பர்கள் சனாதானம், மதசார்பின்மை. சார், விஜய் அவர்களே கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். திரு உதயநிதி அவர்களே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். எத்தனை காலத்துக்கு மதவாதம், சாதி அதெல்லாம் பேசிட்டு இருக்க போறீங்க? அதனால இங்க திரு விஜய் அவர்களுடைய வெற்றி எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, பணத்தை வாங்கி பணத்தை கொடுத்து வாக்குகளை அறுவடை செய்கிற காலம் முடிஞ்சு போச்சு. ஜாதியை சொல்லி வாக்குகளை அறுவடை செய்கிற காலம் முடிஞ்சு போச்சு. மதத்தை சொல்லி அறுவடை செய்கிற காலம் முடிஞ்சு போச்சு. திமுக இன்றைக்கு திக்கு தெரியாத காட்டில் திசை தெரியாம எதை பேசுறதுன்னு தெரியாம பேசுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில இருந்தாங்க. அவங்க ஒரு அளவோட ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுத்து அதுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் நேற்றைக்கு கூட 717 மதுக்கடைகளை அவர் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல, தொழுகை நடத்துற இடத்துல, மசூதிகளுக்கு பக்கத்துல, கோயில்களுக்கு பக்கத்துல, பொது இடங்கள்ல இருக்கிற மதுக்கடைகளை அகற்றி உத்தரவு போட்டிருக்காரு. அதை நீங்க வரவேற்கணும். விஜய் அவர்கள்ட்ட நிறைய வேறுபாடு. இன்னொன்னு, ரத்தன் பண்டிட்டுங்கிற ஒருவரை அவர் உதவியாளரா நியமிக்காரு. அதை நியமிக்கிறது அதுல மாறுபட்ட கருத்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்றத்தில் சொல்றாங்க. உடனே அவர் அந்த உத்தரவை வாபஸ் வாங்குறாரு. ஆனா என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவருடைய உதவியாளராக இருந்த ஒரு போட்டோகிராபர் தான் தினேஷ்ங்கிறவரு. அவர் எப்படி நீங்க டெப்டி செக்ரட்டரியா போட்டீங்க? இது யாரு? என்ன இதுக்கு என்ன முன்னுதாரணம் இருக்கு? அதனால அவருடைய உதவியாளரை யாரவே போட்டா உங்களுக்கு என்ன இருக்கு? அதனால திரு விஜய் அவர்களுடைய தொடக்கம் சரியாக இருக்கிறது. இன்னும் போக போக அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 2500 ரூபாய் குடும்ப ஒவ்வொரு பெண்களுக்கும் மாத உதவித்தொகை 2500 கொடுக்கணும். மாமன் சீர் கொடுக்கணும். அண்ணன் சீர் ஒரு பவுன் தங்க நகை கொடுக்கணும். தங்க தாலிக்கு தங்கம் கொடுக்கணும். பட்டு புடவை கொடுக்கணும். 6 சிலிண்டர் கொடுக்கணும். காலை உணவு திட்டத்தை அவர் தொடர்ந்து நடத்தணும். இப்படி நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு சவால்கள் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் மறுக்கல. அதே நேரத்தில் தொடக்க நிலையிலேயே அவரை கடுமையா விமர்சிக்கிறதுல நியாயம் இல்லை. அவர் தொடக்கம் நன்றாக தொடங்கி இருக்கிறார். போக போக எப்படி நடக்குன்னு பார்க்கணும். ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். அவரை சுத்தி இருக்கிறவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள், சுத்தி இருக்கிறவர்களே சிலர் பேராசை பிடித்தவர்கள். அதனால நான் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கடந்த காலத்தில் நடந்ததை போல அதிகாரிகளுடைய அத்துமீறலுக்கு அனுமதிக்காதீர்கள். உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுடைய அத்துமீறலுக்கு அனுமதிக்காமல் எல்லாவற்றிலும் முதலமைச்சருடைய கவனம் இருந்து இந்த ஆட்சி நல்லாட்சியாக நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே சாரும். ஓகே சார், ஓகே. ரஜினி வணக்கம். ரஜினி, இது ஸ்டார்டிங்கே இப்படி இருந்ததுன்னா ஃபினிஷிங் எப்படி இருக்கும்? இது தூய கட்சி அப்படின்னு சொன்னாங்க, கடைசியில் எம்எல்ஏக்களே தூக்குற கட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னால் இப்படி நடந்ததில்லை அப்படின்ட்டு திரு இபிஎஸ் சொல்வதற்கும், இது எம்எல்ஏக்களை தூக்குற கட்சியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்வதற்கும், இது ரெண்டும் ஒரே குரலாக ஒலிப்பதற்கு என்ன காரணம்? சார், முதலாவதாக இவர்கள் என்றைக்கு அந்த 108 ஒரு நம்பர் வந்துச்சு, அதுக்கு அடுத்த நாள் வெற்றி பெற்ற ராயபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தாமு பட்டாக்கத்தியில் கேக் வெட்டுறாரு. அதற்கு பிறகு தஞ்சாவூரில் இன்னைக்கு 717 மதுக்கடைகளை மூடி இருக்கிறது தாவேக அரசாங்கம் என்று அண்ணன் செல்வம் சொல்லுகிறார். நாங்களும் வரவேற்கிறோம். உள்ளபடியாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய விஜய் அவர்கள் தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் பேர் விஜய சரவணன், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு கையில் இவ்வளோ பெரிய பாட்டிலை வச்சுட்டு அவர் குத்தாட்டம் போட்ட டான்ஸ் எல்லாம் அவர் வெற்றி பெற்ற 2வது நாளே வெளியே வந்துச்சு. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே மது பிரியர்களாக இருந்து பொது வெளியில ஒரு பப்ளிக் நியூசன்ஸை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு முதல்வர் தவறிவிட்டு நான் 717 கடைகளை மூடுகிறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் மூடுறேன் அப்படின்னு சொல்லி தற்பெருமை கொண்டாடுவதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம்
22/6/2023 அன்று மானிய கோரிக்கைகளை 500 டாஸ்மாக் கடைகளை திராவிட முன்னேற்ற கழகம் மூடியது. அதே மாதிரி நாங்க வெள்ளை அறிக்கை நாங்க தான் முதல் கவர்மெண்ட் வந்து இது வெள்ளை அறிக்கை விடுறோம்னு சொல்றாங்க. அண்ணன் பிடிஆர் இது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை அதிமுக ஆட்சி முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அதை வெளியிட்டார். அதனால இது எதுவுமே இதற்கு முன்னாடி நடக்காத மாதிரி நாங்க தான் வந்து நடத்திருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை தாவேக்கா கட்டமைக்க பார்க்கிறது. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். அதே மாதிரி இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுக்குள்ள வருவோம். அக்கா பிரேமலதா என்ன சொல்றாங்க? குதிரை பேரம் நடைபெற்று இருக்கிறது, முகத்தை மூடி சென்ற நபரை பற்றி முதல்வர் வாயை திறக்க வேண்டும் சொல்றாங்க. இது குதிரை வேகத்தில் போகிற ஆட்சி, குதிரை பேரத்தில் உருவான ஆட்சி இல்லை. நான் இதை தான் இன்னைக்கும் சொல்றேன். இன்னும் ஒரு சினிமா டைலாக்ல இருந்து வெளியே வரல. அவரு தாவேக்காவுடைய தலைவராக இருந்தால் ரஜினி கேள்வி கேட்க மாட்டேன். இன்றைக்கு அவர் எனக்கும் சேர்த்து முதலமைச்சர். இந்த மாதிரி வந்து ஒரு சினிமா டைலாக் வந்து சொல்லலாமா? முகத்தை மூடிட்டு போனது யாரு கேட்கறாங்கல்ல, யாருன்னு சொல்ல வேண்டியது தானே. குதிரை பேரம் நடக்கலன்னா அப்ப நீங்க சொல்லணும் யார் அந்த முகத்தை மூடிக்கொண்ட நபர் என்று. உண்மையாவே சார் காமராஜர் ஆட்சி அமைப்பேன், காமராஜர் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னாங்க. காமராஜரை தூக்கி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இன்றைக்கு தாவேக்கா. அங்கிருந்த காமராஜ் அவர்களை குதிரை பேரம் நடைபெற்று அவரை அமமுகவில் இருந்து விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். அமமுகவில் இருந்து நேற்றைக்கு அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். எதுக்கு போனோம்? தான் கட்சியில நின்று என்டிஏ எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு பொலிட்டிக்கல் எனிமின்லாம் சொல்லிட்டு 2 கட்சிகளிலும் இருந்தும் 2 கட்சிகளுக்கு எதுக்கு வாக்கு விழுந்திருக்கும்? விஜய் வேண்டாம், திமுகவிற்கு விழுந்த வாக்குகள்னா விஜய் வேண்டாம், மதவாத சக்திகள் வேண்டாம் என்று எங்கள் வேட்பாளருக்கு விழுந்த வாக்குகளையும் என்டிஏ கூட்டணியில காமராஜ் யாருடைய வாக்கை பெற்றிருப்பார்? என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவான வாக்குகளை பெற்றிருப்பார். ஆனால் இவர்கள் இருவருமே எங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு அவர்களை அழைத்து வந்துதான் இன்றைக்கு இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுவே ஒரு அவமானம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க ஆட்சி நடத்துங்க. அதாவது அண்ணன் சொன்னார் நல்ல தொடக்கம்னு. நல்ல தொடக்கம் இல்ல, பட்டாக்கத்தில தொடங்கி இருக்கிறீங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி இழிவாக பேசியிருக்கிறார், ஊனமுற்றோர் என்று பேசியிருக்கிறார். அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வரலாற்றிலே அண்ணன் வந்து எதையோ காரணம் சொல்றாரு. ரத்தன் பண்டித் அவர்கள் விஜய்க்கு ஜோதிடம் பார்த்தார் என்ற ஒரே குவாலிபிகேஷன் தான் அவருக்கு. அவர் ஒன்னும் படித்து விட்டு அரசு பணிக்கு வரணும்லாம் வர கிடையாது. அவரை எடுத்துட்டு வந்து அரசு பதவியில உட்கார வச்சுட்டு இன்றைக்கு எதிர்கட்சிகளால் அது அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது என்றால் அவர் செஞ்சது தப்பு தானே. ஆட்சிக்கு வந்த 2வது நாள் இந்த மாதிரி தப்பு செய்யலாமா? அப்போ தப்பு செய்து அது திருத்தப்பட்டிருக்கிறது. அதை திருத்தப்பட்டதுக்கு காரணம் திமுக தான். கிளீன் பாலிடிக்ஸ் வந்து சொல்லிட்டு ஊழல் நடத்தி ஊழலுக்காக வழக்கு வாங்கியவர்களை இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்க வைத்தது யார்? ஒன்னே ஒன்று சொல்றேன். இன்னைக்கு சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டிருக்கிறார். ஒரு கட்சியில ஒருத்தர் அலோவ் பண்ணீங்க. அண்ணன் தமிமுன் அன்சாரி பேசினாரு. எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. ஒரு கட்சி சார்பா ஒருத்தர் தான் பேசினாங்க. அக்கா பிரேமலதா பேசினாங்க. அதே மாதிரி பாமக சார்பாக அக்கா சௌமியா அவர்கள் பேசினாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பேச விட்டீங்க. அப்ப ஏன் எஸ்பி வேலுமணியை பேச வைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு சார்பானவர்களை அதாவது நேத்தே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டு வாக்குகளை வாங்கினாலும் சரி, எனக்கு என்னுடைய ஆட்சி முக்கியம். எங்க ஆட்சிக்கு யார் வந்தாலும் சரி, ஊழல்வாதிகளாக வந்தாலும் சரி, என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் சரி, நான் ஏத்துப்பேன்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர் ஏற்றிருக்கிறார் என்று சொன்னால் கிளீன் பாலிடிக்ஸ் என்பது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. டர்ட்டி பாலிடிக்ஸ்க்குள்ள விஜய் அவர்கள் நுழைந்திருக்கிறார். இந்த ஆட்சி தன்னுடைய முதன்மை நிலையிலேயே தோல்வி அடைந்திருக்கிறது. மக்களுடைய கோபத்தை சம்பாதித்திருக்கிறது. ஓகே இந்த ஆளுநர் வந்து கொஞ்சம் அலைய விட்டுக்கிட்டு இருந்தபோது எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, ஏன் இந்த விஜயை இப்படி அலைய வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. திருமாவளவன் நிறைய எம்எல்ஏஸ் எல்லாம், ஃபார்மர் எம்எல்ஏஸ் எல்லாம் பேசும்போது எங்களுக்கே நிறைய மெசேஜ் வருது, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பேசாதவன்லாம் பேசுகிறான், ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு. சரி, அப்புறம் கடைசியில் முடிவெடுத்து தலைவர் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. சரியா? இப்போது காமனாக இந்த அரசு அமைக்கப்பட்ட பிறகு
சராசரியாக இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. ஃப்ளோர் டெஸ்ட்னா என்னன்னு தெரியாது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஓட்டு போட்டால் தான் இவர் கவர்மெண்ட்டு நீடிக்கும், நிலைக்கும், இல்லை நிர்மூலமாகுங்கிறது பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது. இப்போ யாருக்கும் அந்த எண்ணிக்கையெல்லாம் கணக்கே கிடையாது. விஜய் சிஎம் ஆயிட்டார், ஓகே. ஆனால் சிஎம் ஆன பிறகு அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குல்ல சார். நிறைய கர்நாடகாவினுடைய எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தபோது காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட அல்லது அந்த ஜனதா பார்ட்டியினுடைய தேவகவுடாவுடைய பார்ட்டியினுடைய எம்எல்ஏக்கள் கிட்ட விலை பேசினதெல்லாம் ஆடியோக்கள் எல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம், சரியா? ஆனால் எதுவுமே அசம்பிளிக்குள்ளே இப்படி வெளிப்படையாக போய் சந்தித்து ஆதரவு கொடுங்கன்ட்டு இன்டைரக்டாக கேட்டு இருந்தது இதுவரை நாடு பார்த்ததில்லை. இப்போ தான் நடந்திருக்குது. ஒரு ஸ்பிளிட்டை ஒரு சீஃப் மினிஸ்டர் பொது பதவிக்கு வந்த பிறகு அதோட ஜெனரல் செக்ரட்டரியை சந்திக்காமல் போய் எம்எல்ஏக்களை சந்திச்சுட்டு வந்தது இங்கே தான் நடந்திருக்குது. இன்றைக்கி திரு இபிஎஸ் வந்து சட்டப்பேரவையில் மிக நியாயமான தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறாரா இன்று? இல்லை, இன்னைக்கு அவர் ரொம்ப நியாயமான குரலை தான் பதிவு பண்ணியிருக்காரு. சட்டம் வழக்கமாக சட்டமன்றத்தினுடைய நடைமுறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நடைமுறை இந்த மரபை மீறின ஒரு செயல் அங்கே நடந்ததாக தான் நான் பார்க்குறேன். இங்கே வந்து ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, அவர் பேசி முடிக்கிறாரு. அதை தாண்டி இன்னொருத்தருக்கு அந்த ஆப்ஷனை ஏன் கொடுக்கணும், இன்னொருத்தரை ஏன் பேச வைக்கணும்? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கட்சிக்குள்ள முரண்பாடுகள் இருக்கலாம், அந்த முரண்பாடை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்னைக்கு அந்த 2 கட்சியும் உடைச்சு 25 எம்எல்ஏக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சி போகிற அளவுக்கான நெருக்கடியே விஜய் தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு அந்த நிலைமையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கொறடா வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, அந்த லிஸ்ட்டு தான் அக்செப்டபிள், அதன்படி தான் போகணும் ப்ராசஸை. ஆனால் அதை மாற்றி அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து வேறொரு முறையை கையாளும் போது அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நாம் வந்து சட்டமன்றத்தினுடைய நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணலை. புதுசாக இப்போ தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க, வந்து உட்கார்ந்த உடனேயே அதை வந்து மீறுறாங்க அப்படின்னு தான் வேதனையாக இருக்குது. நம்ம வந்து இதை டெக்னிக்கலாக சொல்கிறோம், சட்டமன்றம் பெரும்பான்மை இதில் வந்து அவருடைய மீறல்கள் இதெல்லாம் பேசுகிறோம். நீங்கள் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு தூய அரசு, நாங்கள் ஒரு தீய சக்திக்கு எதிராக வரோம்லாம் பேசினாங்க. இவங்க வந்து அந்த கட்சியை ஒரு எம்எல்ஏவை முகத்தை மூடி பட்னப்பாக்கம் வீட்டுக்குள்ளே கூட்டு போயிருக்கிறாங்க. அது வீடியோ எல்லா சேனல்லையும் வெளியே வந்துருச்சு. அது யாருன்னு பிரேமலதா அவர்கள் கேட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல. 2வது ஜோசியருக்கு ஏன் நீங்கள் வந்து பதவி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க, அதை வந்தால் நீக்கிட்டாங்க. இதில் எனக்கு நான் இன்னொரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். ஒரு ஜோசியர் அவர் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவருடைய பதவியே 24 மணி நேரத்தில் காலியாயிருங்கிறத அவரால் யூகிக்க முடியல. அப்படிப்பட்ட ஜோசியரை நம்பி விஜய் இருக்கக்கூடாது. நல்ல ஜோசியராக பார்த்துங்க, தயவுசெய்து இவரை நம்பாது. 2-3 இந்த சட்டமன்றத்துக்குள்ள பொலிட்டிக்கலாக நடந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் தூய ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லி 25 பேர்த்த பிரித்து எடுத்துகிட்டு வந்து 6 பேர்த்துக்கு மினிஸ்டர் 10 பேர்த்துக்கு வாரியம்னு சொன்னீங்களே, அந்த 6 மினிஸ்டர்ஸ் யார்? அந்த பட்டியலில் 9 பேர்த்த இவங்க வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 9 பேர்த்த சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் வருது பொலிட்டிக்கலாக. எல்லாத்துக்கு வரையும் கரப்ஷன் கேஸ் இருக்கு. இப்போ இது எது தூய ஆட்சி? நான் என்ன சொல்றேன், இந்த இளைஞர்கள் மத்தியில் சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை பண்ணி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டீங்க. என்ன சொன்னீங்க, நாங்கள் ஒரு தூய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியவே 2ஆக பிளந்து எம்ஜிஆராலும் ஜெயலலிதாவாலும் உருவாக்கப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்சியை 2ஆக உடைத்து அதில் இருக்கக்கூடிய யார் மேலாம் கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கோ அவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து நீங்க ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்றீங்க. இது மிகப்பெரிய தவறு. முதல்ல நாடாளுமன்றத்தினுடைய மரபுகள் இங்கே மீறப்பட்டிருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்ன, பொலிட்டிக்கலாகவே இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். 3வது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சட்டமன்றத்தில் எல்லாரும் பேசுறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறாங்க, அண்ணன் வன்னியரசு அவர்கள் முக்கியமான பல விஷயங்களை எடுத்து முன் வச்சிருக்கிறார், பிரேமலதா அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு கேள்விக்கு கூட சட்டமன்றத்தில் பதில் சொல்லல. பரவாயில்ல, அவருக்கு சட்டமன்றத்தில் எழுதி கொடுக்கப்பட்டதை அவர் வாசிட்டு போயிட்டார், அது நடக்கிறதான். போனதுக்கு பிறகு இவங்க கேட்ட கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, என்னென்ன பண்ண போறீங்க? சிம்பிளா உதயநிதி சார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, கலைஞர் உரிமை தொகை இன்னும் 2 நாள் தான் இருக்கு, போட போறீங்களா இல்லையா? 7ஆம் தேதியே மாணவர்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டத்துக்கும் தமிழ் புதுமை திட்டத்துக்கான பணத்தை ஒதுக்கி இருக்கணும், என்ன பண்ண போறீங்க? பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. நான் வந்து பொலிட்டிக்கலா தமிழ் மக்களுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் நான் பேசுகிறேன். இதுக்கு எந்த பதிலுமே இல்லை. வன்னியரசனை கேட்டார், குரியன் ஜோசப் அறிக்கை என்ன பண்ண போறீங்க? இடைக்கால அறிக்கை வந்திருக்கு, முழு அறிக்கை போட போறீங்களா? கே என் பாஷா அறிக்கை என்ன பண்ண போறீங்க? 40 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க? இது இல்லாம மே 18ஆம் தேதி ஈழ நினைவேந்தல் வருது, ஈழத்தமிழர்களுக்கு நினைவேந்தல் அரசு செய்யணும், அது இல்லாமல் ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமை, இது மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிக்கலான கேள்விகளை அண்ணன் வன்னியரசா இருக்கட்டும், திரு
எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் கேட்டிருக்கிறாங்க. எதுக்குமே பதில் போடல. ட்விட்டர்ல 3 பக்கம் எழுதியிருக்கிறாரு. 3 பக்கம் வந்து ஒரு ஏதோ அந்த ட்விட்டர்ல உட்காந்துட்டு சண்டை போடுவாங்க பாத்தீங்களா, 2 பசங்களுக்கு இடையில, அது மாதிரி ஒரு பெரிய போஸ்ட் எழுதி போட்டிருக்கிறாரு. இது எதுக்குமே பொலிட்டிக்கலான ஒரு பதில் கூட சொல்லல. வேதனையா இருக்கு. நீங்க முதல் நாள் சட்டமன்றத்தில் பேசல, அதுலயே அந்த ட்விட்டர்ல என்ன போறாரு அப்படின்னா, டிஜிட்டல்ல நாங்க வந்துட்டோம்னு சொல்றாங்க. நாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, தமிழ் மக்கள் ஆதரவு பெற்று வந்துட்டோம்ங்கிறதே டிஜிட்டல்ல தான் போடுறாரு. இதை அவர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கலாம். இதையே அவர் டிஜிட்டல்ல தான் போடுறாரு. அப்ப இந்த இன்னைக்கு போட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் திரு விஜய் அவர்கள், அதாவது எது டிவிகே விஜய்னு போட்டு தான் அந்த ட்விட்டர் ஐடி இருக்கு. உண்மையிலேயே அவர் தான் ஹேண்டில் பண்றாரா இல்ல அது வேற யாராவது ஹேண்டில் பண்றாங்களா? இப்படி ஒரு ட்விட் போடப்பட்டது அவருக்கு தெரியுமா, அவருக்கு தெரியாதா? எந்த கேள்வியுமே சட்டமன்றத்தில் இன்னைக்கு கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கான ப்ரொக்ரெசிவான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பதில் வரலைங்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக ஏன் இப்படி வந்து நடக்குது? ஒரு புது அரசு வந்திருக்கிறாங்க, எத்தனை திட்டங்கள் இருக்கு, திட்டங்களை நாங்க அப்படியே நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்றாரு. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, காசே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே இவங்க செய்யலன்னு சொல்றாரு. இவங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. ஆனா நான் வந்து திட்டங்களை ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னு இன்னும் தெளிவா இல்ல. ஓகே பேசலாம். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும். ஆலிவ் ட்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு மக்களிடையே கிடைத்திருக்க வரவேற்பு ரொம்ப பிரமிப்பானது. 3 வருஷத்துல ஒரு ஸ்கூல் இவ்வளோ பெரிய கேம்பஸ் அது ஃபுல் ஆகிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நிர்வாகமும் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய சாதனை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளை 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஒரு 7 ஸ்கூல் மாற்றிருக்கிறேன். எனக்கு ஒன்று திருப்தியாக இருந்தால் ஒன்று திருப்தியாக இருக்காது. ஆனால் எங்கேயும் சண்டை போட்டதில்லை. மாற்றின பிறகு என் பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான பிள்ளைகளாக நான் வளர்த்துருக்கேன். அதனால் பேரண்ட்ஸுடைய பெயின் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்கூலுக்கு ஒரு டேக்லைனாகவே ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட்டுன்னு போட்டிருந்தோம். அந்த சக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்முடைய இந்த 3 வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே அந்த கேம்பஸை ஃபில் பண்ணி நம்ம இப்போது சென்னையில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இடத்துக்குள்ள அண்ணா நகரில் நம்முடைய கேம்பஸை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட். நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட கொண்டு வரலாம். அதே கேரோட, அதே கன்சர்னோட உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போம். Admissions open now for academic year 2026 to 2027. Visit our Anna Nagar campus and collect your application today. 7550010015 and 7550010013. Admissions at olivetrafuture.in. ஆலிவ் ட்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு மக்களிடையே கிடைத்திருக்க வரவேற்பு ரொம்ப பிரமிப்பானது. 3 வருஷத்துல ஒரு ஸ்கூல் இவ்வளோ பெரிய கேம்பஸ் அது ஃபுல் ஆகிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நிர்வாகமும் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய சாதனை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளை 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஒரு 7 ஸ்கூல் மாற்றிருக்கிறேன். எனக்கு ஒன்று திருப்தியாக இருந்தால் ஒன்று திருப்தியாக இருக்காது. ஆனால் எங்கேயும் சண்டை போட்டதில்லை. மாற்றின பிறகு என் பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான பிள்ளைகளாக நான் வளர்த்துருக்கேன். அதனால் பேரண்ட்ஸுடைய பெயின் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்கூலுக்கு ஒரு டேக்லைனாகவே ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட்டுன்னு போட்டிருந்தோம். அந்த சக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்முடைய இந்த 3 வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே அந்த கேம்பஸை ஃபில் பண்ணி நம்ம இப்போது சென்னையில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இடத்துக்குள்ள அண்ணா நகரில் நம்முடைய கேம்பஸை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட். நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட கொண்டு வரலாம். அதே கேரோட, அதே கன்சர்னோட உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போம். Admissions open now for academic year 2026 to 2027. Visit our Anna Nagar campus and collect your application today. 7550010015 and 7550010013. Admissions at olivetrafuture.in. ஆலிவ் ட்ரீ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு மக்களிடையே கிடைத்திருக்க வரவேற்பு ரொம்ப பிரமிப்பானது. 3 வருஷத்துல ஒரு ஸ்கூல் இவ்வளோ பெரிய கேம்பஸ் அது ஃபுல் ஆகிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு நிர்வாகமும் எதிர்பார்த்திராத ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய சாதனை. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா, எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளை 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் ஒரு 7 ஸ்கூல் மாற்றிருக்கிறேன். எனக்கு ஒன்று திருப்தியாக இருந்தால் ஒன்று திருப்தியாக இருக்காது. ஆனால் எங்கேயும் சண்டை போட்டதில்லை. மாற்றின பிறகு என் பிள்ளைகளை இன்றைக்கி ஒரு குவாலிட்டியான பிள்ளைகளாக நான் வளர்த்துருக்கேன். அதனால் பேரண்ட்ஸுடைய பெயின் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த ஸ்கூலுக்கு ஒரு டேக்லைனாகவே ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட்டுன்னு போட்டிருந்தோம். அந்த சக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்முடைய இந்த 3 வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே அந்த கேம்பஸை ஃபில் பண்ணி
நம்ம இப்போ சென்னையில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இடத்துக்குள்ள அண்ணா நகரில் நம்முடைய கேம்பஸை ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதுவும் ஒரு ஸ்கூல் டிசைன் பை பேரண்ட். நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட கொண்டு வரலாம். அதே கேரோட அதே கன்சர்னோட உங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போம். Admissions open now for academic year 2026 to 2027. Visit our Anna Nagar campus and collect your application today. 7550010015 and 7550010013. நேரிலே சத்தியம் தொடர்கிறது. நத்தம் சிவசங்கரன் 2 விஷயங்கள் இங்கே நடந்தது. திரு CV சண்முகத்தினுடைய வீட்டுக்கு திரு விஜய் சென்று சந்தித்தார். வரிசையாக உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவளிக்க போகிறாங்க அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் பொக்கே கொடுக்க வச்சு அறிமுகப்படுத்தினார் CV சண்முகம். இவங்கெல்லாம் தான் நாளைக்கு உங்களுக்கு சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்கன்ட்டு எல்லாரும் கூடயும் ரொம்ப பொறுமையாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் விஜய் வருவதற்கு முன்பாக ஒரு புதுசாக ஒரு சோஃபா ஒன்று வந்தது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அது பேசப்பட்டது. புதிய தொடக்கம் புதிய பாணினாங்க. கடைசியில் பார்த்தா புஷ்பா பட பாணி மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சார் சீரியஸ்லி சொல்கிறேன், நான் ஒரு 24-25 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். இப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படின்னா ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருடைய ஒரு வீட்டிற்கு ஏதோ ஒரு உயர் ஜாதியை சேர்ந்த ஒருவர் போகும்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மர ஸ்டூலை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூலை வாங்கி வைக்கிற மாதிரி சார் மிக மோசமானதாக இருந்தது. அதை பார்க்கும்போது கன்றாவியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சார் சந்தித்ததை நான் கேவலமாக சொல்லவில்லை. ஒரு மனிதர் வருகிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய ஒரு பொருளை வாங்கி அதில் தான் அவர் உட்காருவாருங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்திற்கு 31 வருஷம் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு பார்ட்டியினுடைய ஃபார்மர் லா மினிஸ்டருக்கு தோன்றி இருப்பதை நினைத்து அவமானப்படுகிறேன். நீங்க இதெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இதெல்லாம் இன்று பேசப்பட்டிருக்குது சார். நீங்க இதெல்லாம் ஆவணமாக பதிவாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நாளைக்கு ஒருவேளை அரசியலை நன்கு படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற குறிப்புகளை தேடினால் இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். தலையெழுத்து வேற வழி இல்லை. ஆமா, இந்த நிகழ்வுகளை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு பெரிய இங்க அரசியல் மாற்றம் இல்லை, இங்க மொத்தமே மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இந்த கூத்தை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சரிங்க, இதுகளையெல்லாம் மாற்றணும்னு சொல்லி சார் நாம் தமிழர் கட்சி குறவர்களுக்கு 2 சீட்டு தேர்தலில் போட்டிடா சார். நாங்க வெல்ல நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்டமைப்பு வேற எங்கேயுமே இல்லைன்னு நாங்க பேசுற காரணம் இதான் சார். சார் நீங்க சொல்றீங்க இதே மாதிரியான நிகழ்வு ஐயா ராகுல் காந்தி ஒரு வீட்டுக்கு போகும்போது இதே மாதிரி நடந்திருக்கு. அதாவது நம்ம அரசியல் தலைவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஏழையின் வீட்டுல போய் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா ஏழையின் வீட்டுல சமைச்சதை சாப்பிட்டாங்களா, ஏழையின் வீட்டிலோட இருக்கக்கூடிய தட்டு டம்ளர் இதை பயன்படுத்துறாங்களா? இல்ல. ராகுல் காந்தி ஒரு ஏழையினுடைய குடிசைக்கு போறாருன்னா ராகுல் காந்திக்குன்னு வெளியில இருந்து உணவு வந்துருது, வெளியில இருந்து தட்டு வருது, வெளியில இருந்து டம்ளர் வருது. அவர் அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடுறாரு. அவருக்கு புதுசா அவர் உட்கார்றது தனியா சேரு, டேபிள், தட்டு, டம்ளர், வெளியில இருந்து தண்ணி, வெளியில இருந்து உணவு. இதுக்கு எதுக்காக அவர் போய் அந்த ஏழையினுடைய வீட்டுல சாப்பிட்டு போகணும்? ஏழையின் வீட்டுல போய் சாப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் உன் குடும்பத்தில் நான் ஒருத்தன். உன் வீட்டுல இருக்க உணவு, உன் வீட்டுல இருக்க தட்டு, உன் வீட்டுல இருக்க டம்ளர், உன் வீட்டுல இருக்கக்கூடிய இருக்கை, அது டேபிளும் சேரும் அல்லது தரையில பாய போட்டு உட்காரணும், ஏதோ ஒண்ணு. இதுதானே சார். நான் என்ன கேட்கிறேன், தங்கை அனிதா இறந்த வீட்டுக்கு அண்ணன் விஜய் போனார்ல, அப்ப போய் தரையில உட்காந்து அப்ப என்ன? இதை ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் இதை ஸ்கிரிப்டா பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அங்க விஜய் எப்படி கலந்துக்கிறோம் ஸ்கிரிப்டா பண்ணோம். அனிதாவினுடைய வீட்டுல உட்கார்றது தரையில வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்டா பண்ணணும். அப்ப இதுவும் ஸ்கிரிப்டா
நான் என்ன சொல்ல வரேன் சார், தாவேகாண்ட ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருக்கு சார். நான் உங்களை குறை சொல்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. அந்த செல்வம் கூட நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்துல தாவேகாக்கு ஆன்லைன். உண்மையிலே சொல்றேன், அந்த தூத்துக்குடி செல்வம் அவர்கள் தாவேகானுடைய முழுமையான ஆதரவாளர். என்ன சொல்றோம், தாவேகனுடைய துயரம் செயலாளர் தான் பேசுறாரு. அண்ணன் பரவாயில்ல பேசுறேன், நாங்க அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு எதிர்த்தரப்புல அவங்க பேசுறதா சரியா இருக்கும். அதுதான் ஆரோக்கியமான விவாதமா இருக்கும். நான் சொல்றது எல்லாமே ஸ்கிரிப்டாவே வச்சிருக்கீங்களா? தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து, வாக்கு கேட்கிற முறையில இருந்து, வாக்கு சேகரிக்க போறதுல இருந்து எல்லாமே ஸ்கிரிப்டா வச்சிருக்கீங்களா? எல்லாமே ஸ்கிரிப்ட்னா எதுக்காக முதலமைச்சரா நீங்க ஆகணும்? வெறும் சினிமா நடிகராக இருந்துருக்கலாமே. நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் விஜய் திறமையானவராக கூட இருக்கலாம். அவரால் திறமையாக தமிழ்நாட்டை வழிநடத்த கூட முடியும். ஆனால் அவரை ஏன் தப்பா வழிநடத்துறீங்க? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருத்தருக்கு சேர்ல அண்ணன் விஜய் உட்கார மாட்டாரா? டிவி சண்முக ஐயாவோட வீட்டுல இதுவரைக்கும் விஜய் உட்கார அளவுக்கு ஒரு தரமான சேர் இல்லையா? சார் என்னன்னா சார் இப்படி மாத்துங்கன்ட்டு யாரும் சொல்லல. எங்களுக்கு என்னன்னா இப்படி ஒண்ணு வாங்கி போடணும்னு திரு சி.வி. சண்முகத்துக்கு தோன்றி இருக்குல்ல சார். எப்படி பாடுபட்டு இந்த மாநிலத்தை உருவாக்கி இருக்காங்க சார். ஒரு அமைச்சராக இருந்தவருக்கு இப்படி ஒரு எண்ணம். இதே மாதிரியான சோபா ஒண்ணு, இதே மாதிரியான சோபா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்கும் போச்சு. அதை நீங்க நல்லா கவனிங்க, நிறைய காணொலிகள் வந்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் முதல் சோபாவே போகுது. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அண்ணன் திருமாவளவன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, எனக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வைப்பாங்க, எனக்கு பக்கத்துல இன்னொரு நபர் உட்காரவே மாட்டாங்க, நான் உட்கார்ந்துருக்க நாற்காலிக்கு பக்கத்துல இன்னொரு நாற்காலி இடைவெளி விட்டு தான் உட்காருவாங்க. ஆனா நம்ம ஜெயலலிதா எனக்கு பக்கத்துல இருக்க போய் உட்கார்ந்தாங்க, என் கையை பிடித்து உயர்த்தி கையை தூக்குறாங்க. நான் சொல்றது அது எவ்வளவு வலிமை. நீங்க பாருங்க, நான் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியை நேர் எதிராக எதிர்க்கிறேன். அண்ணன் திருமாவளவன் நேர் எதிராக இருக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம அவங்கள தான் உதாரணமா சொல்லணும். அவருடைய மனது எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா, என் கையை பிடிச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா, என் கையை ஏங்க அந்த அளவுக்கு அங்க என்னங்க அவ்வளவு சுகாதாரம் மட்டும் போயிருப்பாரு. அப்ப அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கீங்க. அம்மையார் ஜெயலலிதா என் கையை தொட்டாங்கன்னா யாருமே தொடாத யாருமே இது வரைக்கும் என்னை தொட்டதே இல்லடா. ஆனா அம்மையார் ஜெயலலிதா என்னை தொட்டு பேசுறாங்கன்றது அதனுடைய தாக்கமே. புரியுதுங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இது மாதிரியான இடங்களை கடந்து வந்த தமிழ்நாடு அரசு மீண்டும் அதே இடத்துக்கு போகுதான் நாங்க நினைக்கிறோம். அங்க போய் அந்த அலுவலகத்தை உட்காரதுக்கு ஒரு சேர் இல்லையா? நான் திரும்ப சொல்றேன், அண்ணன் விஜய் திறமையானவர் மாற்றுக்கட்டு இல்ல, இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவரை செயல்பட விடுங்க. சுத்தி இருக்கிறவங்க தவறா வழிபடுறீங்க. நான் திரும்ப சொல்றேன், இங்க பாருங்க, ஆளுநர் செய்தது தவறு. நான் திரும்ப சொல்றேன், ஆளுநர் செய்தது தவறு. காரணம், அவர் பிஜேபியுடைய ஆளுநர். அவர் தமிழ்நாட்டு ஆளுநர், பெயரளவில் தான் இருக்கார். அவர் பிஜேபி நியமித்த ஆளுநர், அவர் நியமன பொறுப்புல இருக்கார். அவர் அப்படித்தான் இருப்பாரு. இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், பிஜேபி இந்தியாவில் என்ன செய்கிறதோ, மகாராஷ்டிராவில் என்ன செய்கிறதோ அதை தமிழ்நாட்டில் அண்ணன் விஜயை செய்ய வைக்கிறார்கள் சுத்தி இருப்பவர்கள். விஜய் நல்லவர், நான் அவரை நம்புறேன், மாற்றுக்கருத்து இல்ல. தமிழக மக்கள் நானும் நம்புறேன். ஆனால் அதே நேரத்தில் அவரை சுய சிந்தனையோடு செயல்பட விடுங்கள். இதற்கு முன்னாடி திராவிட கட்சிகள் செய்த இழி செயலை மீண்டும் அண்ணன் விஜய் வச்சு செய்ய வச்சிடாதீங்க. இதை நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கிறோம். நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோரிக்கை கூட வைக்கலாம் இருக்கிறேன் சார். ஐயா சட்டசபையில இதுவரைக்கும் போட்டியிட வாய்ப்பே கிடைக்காத சமுதாயத்துக்கு, குறவர், மருத்துவர் சமுதாயம், மன்னார் சமுதாயம், குயவர் சமுதாயம், மண்பானை செய்யக்கூடிய குயவர் சமுதாயம், இது போன்ற சமுதாயத்துக்கு எல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நான் கொடுத்திருக்கோம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இது போன்ற ஒரு அலையெடுத்து வெற்றி பெற்றால் இந்த 4 சமுதாயத்தினுடைய குழுவும் சட்டசபையில் ஒழிக்கும். விஜய் இருக்கிற நாங்க ஆசைப்படுறோம். செல்வமனே, நீங்க அப்படியே மூஞ்ச சுழிச்சுக்கிட்டே இருந்தீங்க, கையை ஆட்டிக்கிட்டே இருந்தீங்க. ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு பேசுங்க இப்போ ஃப்ரீயா. அதாவது தம்பி ரஞ்சினி சொன்னாங்க, இல்ல தம்பி ரஞ்சினி சொன்னாங்க வந்து என்னமோ ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுதான் பேச விடணும், அவரு அதிமுக மட்டும் ஏன் 2 பேரை பேச விட்டாரு பேரவைத் தலைவர் எல்லாம் சொன்னாரு. தமிமுன் அன்சாரி, ஜவாஹிருல்லா, நித்யானந்த இவங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு பேசி முடிச்சுட்டோம். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. மாம்பழ சின்னத்துல அது ஒரு பேரவைத் தலைவருடைய டிஸ்கிரிப்ஷன், பேரவைத் தலைவருடைய ப்ரோவாகேட்டிவ், அதுக்குள்ள நீங்க தலையிட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய விஷயமா பேசுறீங்களே நீங்க. 2006 மதிமுக உடைச்சு, மதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் உடைச்சு நீங்க திமுக சேர்த்தீங்க. 2011 தேமுதிகவை உடைத்து அண்ணா திமுக சேர்த்தாங்க அம்மையார் ஜெயலலிதா. இதெல்லாம் ஒண்ணு பெரிய யோக்கியத்தனத்தெல்லாம் பேசுறதுக்கு பெரிய சுத்த சுயம் பிரகாசம் எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல்ல இதுக்கு முன்னால யாரும் இல்ல. தம்பி அவரு சத்யராஜ் குப்புசாமி சொன்னாங்க, அண்ணன் வன்னியரசு ஏதோ ஈழத்தமிழர் பிரச்சனையை பேசினார், அதை பேசினார். ஈழத்தமிழர் பிரச்சனை, இலங்கை தமிழர்களை படுகொலை, 1.5 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திமுக. அந்த குற்றம் சாட்ட வேண்டாமா நீங்க? 2வது 5 வருஷம் ஆட்சி
ஏங்க இன்னும் எல்லா விமர்சனமும் வரும், எல்லா விமர்சனமும் வரும். 5 வருஷம் நீங்க படுகொலை செய்த ராகுல் காந்தியோட கைகோர்த்து இருந்தவர் மு க ஸ்டாலின் சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு தெரியாதா? ஐயா அதையும் கண்டிச்சோம். செல்வம் ஒரு 2 விஷயத்தை நான் ஒரே ஒரு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு நான் திருத்த விரும்புறேன். நீங்க சொன்னது மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக உடைக்கல, அது மதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். 1. 2வது தவறா சொல்றீங்க. மதிமுக இருந்து கம்பம் ராமகிருஷ்ணன், அதே மாதிரி கோவை கண்ணப்படை திமுக அந்த மதிமுகவில் இருந்து பிரித்து திமுகவில் சேர்த்தார்கள். கொஞ்சம் உங்க நினைவை நீங்க சரியா பார்த்துக்கிடுங்க. சரி, அப்ப எல் கணேசன் எல்லாம் போனதெல்லாம் சேலத்துல சேர்ந்தாங்க. சரி, ஓகே, அது ஒண்ணு. சரி, நாடாளுமன்ற உறுப்பினர். சார் இன்னொன்னு சார் டிஎம்கே தேமுதிகவை உடைக்கல. ஏன்னா டிஎம்கே எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்ல. அதிமுகவை உடைச்சாங்க. அதிமுக எங்க உடைச்சது? அதிமுக எங்க உடைச்சது? அவர்கள் அதிருப்தியாகி ஆதரவு தான் தெரிவித்தார்கள். இது என்ன அதே ஆதரவு தான் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. யாரு? அண்ணே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட். அப்ப என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு கவர்மெண்ட் மெஜாரிட்டியா இருக்கும்போது ஆதரவு தெரிவிப்பதற்கு அண்ணா ஒண்ணே என் வீட்டுக்கு நீங்க வாரீங்க, என் வீட்டுல உங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வசதி இல்ல, உங்களை கௌரவப்படுத்த வசதி இல்லைன்னு சொன்னா ஒரு சோபா கொண்டு வந்துட்டா இதுல என்ன பெரிய அரசியல் சூத்திரம், அரசியல் இது வந்துற போது. மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது ஆவடியில இருக்கிற ஒரு புலவர் சமூகத்து குடும்பத்துக்கு போய் இட்லி சாப்பிட்டாரு. எங்க இருந்து தட்டு போச்சு? எங்க இருந்து இட்லி போச்சு? என்ன சார் பேசுறீங்க? அதாவது அரசியல் ஐயா மாத்திரம் திராவிட கட்சிகளுக்கு தமிழக வெற்றிகளுக்கு நாம் தமிழ் கட்சியில வந்திருக்கு. சரி, நீங்க பேசி முடிங்க. 2 கட்சியோட போகணும் சார். இன்னைக்கு தான் முதலமைச்சர் பெரும்பான்மை பெற்றிருக்கிறார். இன்னும் போக நம்ம விட்டு பிடிப்போம். நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் கிடையாது. தமிழரை விமர்சிப்பதற்கு சீக்கிரத்துல நீங்க உறுப்பினர் ஆயிருவீங்க இருக்கிறது. சீக்கிரத்துல உறுப்பினர் ஆயிருவீங்க. அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல. கடந்தவன் சரி, அண்ணே இணைப்புல இருங்க. போதும். நீங்க எனக்கு வாய்ப்பு மறுக்கிறது நியாயம் கிடையாது. அதாவது திரு விஜய் அவர்கள் அவரை சுற்றி இருக்கிறவர்களை கட்டுப்பாட்டில் வைத்து ஏற்கனவே கடந்த காலத்துல அதிகாரிகள் ஆட்சி நடந்தது சார். ஒரு 4 IAS ஆபீசர், முதலமைச்சருடைய போட்டோகிராபரு, முதலமைச்சருடைய அதிகார மையம், பெண் நிறுவனத்தை விட டிஜிட்டல் பண்ணது வேற யார் இருக்காங்க சார்? திமுக போட்ட விளம்பரத்துக்காக திமுக செலவழித்த 4000 கோடி ரூபாயை மக்களுக்கு செலவு செய்திருக்கலாம். திமுக விளம்பரம் டெய்லி பேப்பர்ல, டெய்லி ட்விட்டர்ல, டெய்லி பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பெண் நிறுவனம். யார் நிறுவனம்? முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் நிறுவனம், முன்னாள் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் நிறுவனம். இதையெல்லாம் மறைச்சிட்டு ஏதோ அவங்க மக்கள் புறக்கணிச்சுட்டாங்கிறத ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. என்ன தீர்ப்பு? இல்லாத திராவிடத்தை எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா திராவிட மாடல். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் வரப்புல போய் வாய்க்கால் வழியாக வரப்பு வழியா போய் விவசாயத்தை பார்த்தாரா? அதுக்கு என்ன நடந்தது தெரியுமா? வரப்புல சிமெண்ட் ரோடு போட்டு முதலமைச்சர் சூப் காலோட போனாரு. இதெல்லாம் பேச மாட்டீங்களா நீங்க? என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் மறதியா? தம்பி குப்புசாமிக்கு, சத்யராஜுக்கு, தம்பி நாம் தமிழ் கட்சி தம்பிக்கு. அதனால இதெல்லாம் மறந்துடாதீங்க. அதனால கொஞ்சம் ஒரு தொடங்கி இருக்க ஒரு ஆட்சி, மக்கள் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள்
தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். அண்ணே, இவங்க சரி இங்க ஒரு விஷயம் என்னன்னா சார், இங்க பாருங்க, நீங்க பேசிட்டே போறதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நாங்க ஏதோ இந்த அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்க கட்டமைக்கிறீங்க செல்வம் அண்ணே. இல்ல, உண்மையில அப்படி இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அசெம்பிளியில் இன்று பேசப்பட்ட விஷயத்தை மையப்படுத்தி தான் நாங்க பேசுறோம் சார். இங்க பாருங்க சார், செல்வம் அண்ணே, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எந்த கழுத முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாலும் சரி, அரசாங்கத்தை நடத்த போவதா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான். சரியா? எந்த முதலமைச்சர் சீட்ல உட்காரலாம் கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது. ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் நடத்த போறோம். அதிகாரிகளை வந்து எல்லை மீறி அனுமதிக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் குண்டாசு போட்டீங்களா, எதுக்கு எடுத்தாலும் கஞ்சா போதை எல்லாத்தையும் தடுக்க தவறிய திமுகவை மக்கள் தண்டித்திருக்கிறார்கள். அதை மறந்துடாதீங்க. அதை விட்டுட்டு நாம வந்து புதுசா வந்திருக்கிற 2 நாள் கூட ஆகல, அவங்கள போய் நாம பெருசா பேசி குறை சொல்ல. ஐயோ, நீங்க திரும்பவும் பாருங்க, நாங்க குறையே சொல்லலையே, நாங்க ஒரு குறை கூட சொல்லல. விவாதம் பண்றதுதானே நீங்க அண்ணே, குறையே சொல்லல. நீங்க திரும்ப குறை சொல்ல சார். நாங்க குறை சொல்லுவோம், ஆனா இப்ப சொல்ல மாட்டோம். அது எப்ப சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும், அப்ப சொல்லுவோம். 2 நாளே ஆனவரை போய் என்ன சார் குறை சொல்றது? நீங்க என்ன, நாங்க பைத்தியமா நாங்க குறை சொல்றதுக்கு? இதுக்கு முன்னால இருந்தவங்க எல்லாம் நம்ம யோக்கியங்க மாதிரியும் ரொம்ப யோக்கியமா ஆட்சி நடத்துற மாதிரியும் திரு விஜய் அவர்கள் ஏதோ தவறுகளை எல்லாம் தவறுகளுக்கு வழிவகுப்பதை போலயும் பேசுறதுல நியாயம் கிடையாது. யாருமே அப்படி பேசல. சும்மா நீங்க ஏதோ பில்டப் படிச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் லைன்ல இருங்க. அப்படியே எல்லாவற்றிற்கும் காரணம் திமுக திமுக திமுக. சரி, நீங்க இன்னொன்னு சொல்லுங்கண்ணே, இன்னொன்னு கூட ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இன்னும் அதிகமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும்னா கூட சொல்லுங்க. உங்களுக்கு ஏப்பம் வரலனாலும் திமுகன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வயிற்று வலினாலும் திமுகன்னு சொல்லுங்க. நிர்வாக குளறுபடிகளுக்கு, அதிகார அத்துமீறலுக்கு, அதிகாரிகளுடைய கட்டுப்பாடு செயலுக்கு, முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கிற அதிகார மையங்களை எல்லாம் சுதந்திரமாக விட்டது இந்த ஆட்சி. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனாளியாக ஆக்கியது திமுக, திரு மு.க. ஸ்டாலின். ஓகே ரஜினி ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க ரஜினி ப்ளீஸ். அதாவது சட்டமன்றம் எதுக்குன்னா, முதல்வரும் எதிர்கட்சி தலைவர் அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் அங்கே வந்து பேசணும், மக்கள் பிரச்சனையே பேசணும், அங்கே கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணுன்றது தான் சட்டமன்றம். நான் சட்டமன்றத்தில் பதிலே சொல்ல மாட்டேன், வீட்டுக்கு போயிட்டு டியூஷன் மிஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் ஒரு அறிக்கை விடுவேன்னா அதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? நீங்க சட்டமன்றத்தை நீங்க ட்விட்டர்ல நடத்திட்டு போயிடலாமே. கேட்கப்படுகிற கேள்வி கேட்கப்படுகிற இடம் சட்டமன்றம். ஆனால் பதில் சொல்ற இடம் ட்விட்டரா? நீயே பேசுறீங்க, நான் வந்து அண்ணே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நீங்க பேசவும் விட மாட்டேங்கிறீங்க. 4 நிமிஷம் தான் எனக்கு சொல்லி தான் கொடுக்குறேன் 4 மினிட்ஸ். பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும் முதல்வர் அவர்கள் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கை ராஜினாமா செய்கிறார். இப்போது வரை ராஜினாமா செய்த அந்த மக்களுக்கு, அந்த தொகுதி மக்களுக்கு, இவர் வாக்களித்த மக்களுக்கு ஒரு நன்றியை கூட சொல்லாமல் ராஜினாமா செய்திருக்கிறார். இவர் எந்த மாதிரி ஆட்சி நடத்த போகிறார் என்று வந்து இதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று காலை நீட் தேர்வு ரத்து, குளறுபடி காரணமாக நீட் தேர்வு ரத்து. எல்லா கட்சிகளும் நேற்றைக்கே கண்டனத்தை தெரிவித்தது. 24 மணி நேரத்துக்கு மேல போய் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வருது அறிக்கை. அப்போ 24 மணி நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த முதல்வர்? ஏன் வந்து உடனே உங்களுக்கு விட தெரியாத அந்த அறிக்கை? நேற்று காலை 10-11 மணிக்கு வந்து ரத்துன்னு வந்துருச்சு, இன்னைக்கு அறிக்கை விடுறாருன்னா இது எந்த மாதிரியான மனப்பான்மைன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சார். 2500 ரூபாய் தரப்போறேன், சிலிண்டர் கொடுக்க போறேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரப்போறேன் அப்படி அடிச்சு விட்டார். அடிச்சு விட்டுட்டு தான் அதாவது பதவியேற்றவுடன் பேசுறாரு, கஜானால காசு இல்ல, நிதி நிலைமை இதுவா இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க தேர்தல் அறிக்கை தயார் பண்றப்போ நிதி நிலைமை தமிழ்நாட்டில் என்னன்னு அவருக்கு தெரியாதா? தெரிந்துதானே தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்றாரு. அப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்ப வந்து இதை செய்ய முடியாது என்பதை மறுப்பலாக கஜானால காசு இல்லை என்று சொல்வது ஒரு பித்தலாட்டமாக நான் பார்க்கிறேன். அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அண்ணன் சொன்னாரு விளம்பரம் பண்றான். அண்ணா சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்களே, 1973 முதலாக இந்தியாவிலேயே பெண் காவலர்களை நியமித்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஆட்சியில கொண்டு வந்து 2023 எங்களுடைய தலைவராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது 2023 பொன்விழா கண்ட அந்த பெண் காவலர்களுக்கு இவர் வந்து சொல்றாரு அந்த பேரை மாத்தி
சிங்கப்பெண் உருவாக்கப்படும்ன்றாரு. ஆல்ரெடி 50 ஆண்டுகளுக்கு 52 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக உருவாக்கி இருக்கிறது. அதை ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இவர் ஏதோ நிறுவனங்கள் பேரு எங்களுடைய நிறுவனங்கள் பேர்ல சொன்னாரு. ரூட் மாஃபியா யாரு? தாவேகா எந்த ஒரு விளம்பரமும் இல்லாத நீங்க மக்களுக்கு அதாவது முழுமையாக விளம்பரத்தை நம்பிதான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. மக்களை போய் விஜய் சந்திச்சாரா? 234 தொகுதிகளுக்கும் நேரடியா விஜய் போய் வாக்கு கேட்டாரா? விளம்பரத்தின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது தாவேகா அரசை தவிர்த்து மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வரவில்லை. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். விளம்பரம் கேவிக்கு பதிலா தென்றல் குமார் என்றாரு. தந்தான தானா அப்படின்னு பாட்டு போட்டு அவர் செருப்பே போடல, பஸ்ல வராரு, காரு கூட இல்லாத வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினராய் சட்டமன்றத்துக்கு வராரு. அவரோட அபிடவிட் எடுத்து காலைல பார்த்தேன். 3 கோடி ரூபாய் சொத்துக்குது, அவர்கிட்ட காரும் இருக்கு. ஆனா அவர்கள் தோற்றம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, எங்க கிட்ட எதுவுமே இல்லை, நாங்க எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பொய் பித்தலாட்டத்தால் இந்த ஆட்சி இன்றைக்கு ஆட்சி கட்டிலே வந்திருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தவறுதலாக இவர்களுக்கு வாக்களித்து விட்டோமே என்று கடந்த சில நாட்களாக மக்கள் உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இந்த ஏடிஎம்கேல இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அவர் நீ பிள்ளைய கூட்டு சத்தியம் பண்ணுவியா, நான் சத்தியம் பண்றேன், இப்படி எல்லாம் பேச்சு ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. கூடுதலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாக்களித்த 25 பேரோட கட்சி பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஒரு மாறுபட்ட பார்வை ஒரு பார்ட்டிக்குள்ள இருக்கலாம். ஆனா அதை யார் ஆதரிக்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு ஒரு கூடுதல் தைரியம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூடுதல் தைரியம் வரும். அந்த தைரியத்தை விஜய் கொடுத்துட்டாரா இவங்களுக்கு? முதலமைச்சராக கொடுத்துட்டார். தாவேகா தலைவராக கொடுத்தா எவனும் நம்ம கேள்வி கேட்க போறதில்ல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஒரு பிரிவுபட்டு நிற்கக்கூடிய ஒரு 25 எம்எல்ஏக்களுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னன்னாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற தைரியத்தை நேரடியா வீட்டுக்கே போய் கொடுத்துட்டாரான்னு. ஆமா, 100% அவர் அதான் கொடுத்திருக்காரு. சிவி சண்முக வீட்டுக்கு போனதுக்கு காரணமே அதுதான். ஓகே, அந்த கட்சியில முரண்பாடுகள் இருக்கு, சலசலப்புகள் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா, இதை நான் பதிவே பண்றேன், விஜய் அவர்களும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்களும் சரி, அதே போல ஒரு 2 நிமிஷம், ஓகே, அதே போல ஒரு குறிப்பிட்ட நடிகையா இருக்கட்டும், இல்ல மார்டின் குரூப்புடைய ஆதவர்ஜனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பென்ட் ஹவுஸ்ல ஒரே ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வீடுகள் தான் வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. எல்லாமே உண்மையிலேயே எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தது இதை உடைச்சு வெளியே கூட்டு வரக்காக தான். ஏற்கனவே அண்ணன் செல்வம் பேசும்போது சொன்னாரு, இவங்க இந்த கட்சி இவங்க உடைச்சிருக்காங்க, அந்த கட்சி அவங்க உடைச்சிருக்காங்க, திமுக பண்ணாதா, அதிமுக பண்ணாதா, அப்புறம் எதுக்கு திமுக அதே மாதிரி தான் இருக்க போகிற டிவிக்கு. அப்புறம் நீங்கள் என்ன தூய சக்தி, அவங்க என்ன நல்ல சக்தி, எல்லாம் ஒன்று தானே, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துட்டு போயிடலாம்ல, அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இது வந்து நாங்கள் மாற்று சக்தி, நாங்கள் தூய ஆட்சியை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க எல்லாரும் பண்ணது நீங்க பண்றேன்னு சொன்னா அதுக்கு எது சார்? இது தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் பண்ணாது சார். நீங்க எல்லாரும் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அதை உடைச்சிட்டீங்க, இந்த கட்சியை உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ற, இது அண்ணன் சொல்றதுக்கு இப்படி பார்த்தா அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை, நான் வந்து புதுசா ஒண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்கிற கட்சியை இன்னும் மோசமா உடைச்சு கூட்டு வருது இருக்கு இல்லையா? அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ண நான் விரும்புறேன். அண்ணே நான் ஒரு இந்த தமிழ்நாடு செல்வனே ஒரு நிமிஷம், தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறதுங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வர்றேன். ஜெயிச்ச உடனேயே தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக பொது தொகுதியில் விஜய் வந்துதான் அதிகமான தலித்துக்கள் நிக்க வச்சாருன்னு சொல்லி பெரிய பரப்புரை செஞ்சாங்க. அது பொய், 100% பொய். இது மாதிரி அடுக்கடுக்காக போதைப் பொருளை வந்து உடனே வந்து தீ வச்சு கொளுத்துனாங்க, போதைப் பொருள் கட்டுப்பாடுக்காக தனி படையை உருவாக்கி இருக்காங்க, ஏற்கனவே இருக்கிறதுனால ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சோசியல் மீடியால வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பொய்யை தொடர்ச்சியாக இவங்க ரூட்ஸ்ல வச்சு பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது தமிழ் சமூகத்துக்கு ஆபத்து, தமிழ் குழந்தைகளுக்கு ஆபத்து, தமிழ் இளைஞர்களுக்கு ஆபத்து. ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்குமே ரொம்ப நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.